திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் தென்னொரு ஆனாய் போற்றி. ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல்லங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவான் திரை காட்டும் சடையானும் பண் காட்டும் சரியானும் பயிர் காட்டும் புயல்வானும் என் காட்டில் உறைவானும் திரை காட்டு கொடியானே. என் காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. எல்லாம் வல்ல அஜபா நடன கமல வசந்த தியாகராஜ பெருமானினுடைய திருவருளாலும் குருமகா சன்னிதானங்களினுடைய குருவருளாலும் வரைகலையுடன் உரை தமிழ் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக திருவெண்காட்டு திருத்தலத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். தேவார பாடல் பெற்ற தலங்கள் இந்த தமிழகத்தை அலங்கரிக்கக்கூடிய தலங்களாக இருக்கின்றன. பல்வேறு அருளாளர்கள் சென்று பரவிய தலங்களாகவும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட தலங்களில் மிக முக்கியமான தலமாக மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்கின்ற அனைத்திலும் சிறப்பு மிக்க இந்த திருவெண்காட்டு திருத்தலத்தினுடைய சிறப்பை தான் இன்றைய தினம் நாம் காண இருக்கிறோம். இந்த தலபுராணத்தை குறித்து நமக்கு தெரிவிப்பதற்காக சிவத்திரு நிஷாத் அவர்கள் இணைந்திருக்கிறார். சைவத்துறையில் ஆய்வு மேற்கொண்டு இதில் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய அன்னாரை இந்த அவையில் அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அவர்களிடம் இந்த அவை ஒப்படைக்கப்படுகிறது. இந்த தலபுராணம், இந்த தலத்தினுடைய பல்வேறு சிறப்புகளை அவர் நமக்கு எடுத்து கூற இருக்கிறார். ஐயா, அவை உங்களிடம் ஒப்படைக்க. புளியர்கோந்து பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. எல்லாம் வல்ல அஜபா நடன கமல வசந்த வீதி விடங்க சோமாஸ்கந்த தியாகராஜ பெருமானின் திருவருளாலும் எமையாளும் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சிவஸ்ரீ புருஷோத்தமன் அண்ணா அவர்களுக்கும் சிவஸ்ரீ சுரேந்திரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் அவர்களது திருவடி இருக்கின்ற திசை நோக்கி வணங்குகின்றோம். எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. இன்று நாம் காண இருக்கின்ற தலம் ஸ்வேதாரண்யம் என வழங்கப்படும் திருவெண்காடு. மயிலாடுதுறை அருகில இருக்கக்கூடிய இந்த தலம் திருவெண்காடு ஸ்வேதாரண்யம் அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்ற தலம். இந்த தலத்தினுடைய வரலாறை நோக்கும் போது ராமாயணம் காலத்திற்கு முற்பட்டதான சேத்திரங்கள்ல ஸ்வேதாரண்யம் ஒண்ணு. எப்படி சொல்றோம் ராமாயணத்துக்கு முற்பட்ட காலம் அப்படின்னா, ராமாயணத்துல இது பற்றின குறிப்பு வந்திருக்கு. வால்மீகி எழுதின ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல ராமர் ஆரண்ய காண்டத்துல போர் புரிஞ்சது எப்படி புரிஞ்சாருன்னா, அகோரமூர்த்தி ஸ்வேதாரண்யத்துல எப்படி போர் புரிஞ்சாரோ அந்த வகையில ராமர் ஆரண்ய காண்டத்துல போர் புரிஞ்சதா வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி ஸ்வேதாரண்யத்தை உவமையாக்கி இருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்வேதாரண்யம் ராமாயணத்திற்கு முற்பட்ட காலத்துல இருந்து ஸ்வேதாரண்யம் விளங்கி இருக்கு. ஸ்வேதாரண்யத்தினுடைய சிறப்புகள் வால்மீகி ராமாயணம் வால்மீகி கிட்ட போயிருக்கு, பாரத கண்டத்துல அனைவராலும் போற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரிய வருது. திருவெண்காடு ஸ்வேதாரண்யம். ஸ்வேதாரண்யம் அப்படிங்கிற சொல்லுக்குரிய பொருள் நமக்கு தெரியணும். ஸ்வேதம் அப்படின்னா வெண்மைன்னு அர்த்தம், ஆரண்யம்னா காடுன்னு அர்த்தம். அப்ப ஸ்வேதாரண்யம் அப்படிங்கிறது வெண்காடு. இங்க இருக்கிற இறைவனுடைய பெயர் வெண்காட்டப்பர் ஸ்வேதாரண்யேஸ்வரர்
ஊர் பெயரையே தன்னுடைய நாமமாக கொண்ட இறைவன் வந்து திருவெண்காட்டுல இருக்கிற இறைவன். திருவெண்காட்டுல ஒரு தனி சிறப்பு திருவெண்காட்டுக்கு. ஏனைய தலங்களை விட மூர்த்தி தலம் தீர்த்தத்துல சிறப்பு பெற்றதுன்னு இப்ப சிவஸ்ரீ சுரேந்திரன் அவர்கள் சொன்னார். அது முற்றிலும் பொருந்தக்கூடிய தலம் திருவெண்காடு. இங்க ஒரு மூர்த்தி இருக்காங்களான்னா இல்ல, 3 மூர்த்தி. தலத்துக்கு 3 மூர்த்தி, 3 அம்பாள், 3 தலவிருட்சம், 3 தீர்த்தம், உள்வீதி 3. அப்படி இந்த தலத்துல எல்லாமே 3 தான். இந்த தலத்தினுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பே 3 தான். என்னென்ன 3 மூர்த்தி என்ன அப்படின்னா, முதலாவதாக தலத்தினுடைய நாயகரா ஸ்வேதாரண்யேஸ்வரர் இருக்கிறார். ஸ்வேதாரண்யேஸ்வரர் தான் முதல் இறைவன். அவர் வந்து சுயம்பு லிங்கமா இங்க தோன்றி இருக்கிறார். காலங்கள், அதாவது உலகம் எப்ப தோன்றுதோ அந்த காலத்துல இருந்து இறைவன் இங்க தோன்றி இருக்கிறதா ஐதீகம். வெண்காட்டப்பர்னு பேரு. இரண்டாவது மூர்த்தி நடராஜர். ஆதி சிதம்பரம் அப்படின்னு வழங்கப்படுற இடம் வந்து ஸ்வேதாரண்யம். தில்லையில நடராஜர் நடனம் புரியறதுக்கு முன்னாடி ஸ்வேதாரண்யத்துல நடராஜர் வந்து நடனம் புரிஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு பஞ்ச சபைகள்ல சொல்றப்ப ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு தாண்டவம் சொல்லிட்டு வருவோம். பொற்சபையில தில்லையில ஆடினது ஆனந்த தாண்டவம், திருவாலங்காட்டுல ஆடினது ஊர்த்துவ தாண்டவம், திருநெல்வேலியில ஆடினது முனி தாண்டவம். அப்படி ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு தாண்டவம் சொல்லிட்டு வர்றப்போ ஸ்வேதாரண்யத்துல இறைவன் ஆடினது 9 தாண்டவங்கள். ஒரு தாண்டவம் ஆடல, 9 தாண்டவங்கள். நவதாண்டவ கஷேத்திரம் அப்படின்னு ஸ்வேதாரண்யத்தை வழங்குறோம். ஸ்வேதாரண்யத்துல 9 தாண்டவங்கள் இறைவன் ஆடுறார். யாருக்காக ஆடுறாருன்னா, பதஞ்சலி வியாக்கரபாதர்களுக்காக தில்லையில ஆடுற இறைவன், காரைக்கால் அம்மையாருக்காக திருவாலங்காட்டுல ஆடின இறைவன், ஸ்வேதகேது அப்படின்னு வழங்குற ஒரு 8 வயது குழந்தைக்காக 9 தாண்டவங்களை திருவெண்காட்டுல நடன காட்சியா அந்த ஸ்வேதகேதுங்கிற ஒரு சிறுவனுக்காக நடன காட்சி தராரு சுவாமி. தாண்டவ கஷேத்திரம். தில்லையில இருக்கிற அதே டீடைலிங் நம்ம திருவெண்காட்டுலயும் உண்டு. திருவெண்காட்டுலயும் சபை உண்டு, ரகசியம் உண்டு. தில்லையில நடக்கிற அத்தனை வழக்கங்களும் திருவெண்காட்டுல உண்டு. தினமும் 6 கால அபிஷேகம் உண்டு, விடங்கருக்கு அபிஷேகம் உண்டு. 21,600 தங்க ஓடுகள் எப்படி சிதம்பரத்துல இருக்கோ அதே மாதிரி 21,600 செப்பு ஓடுகள் நம்ம திருவெண்காட்டுல இருக்கு. இது எதை குறிக்குது? 21,600ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு மனிதன் மூச்சு விடுற எண்ணிக்கை வந்து 21,600. தில்லையில இறைவன் நடனம் புரிந்தால்தான் இந்த உயிர் இயக்கம் இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக 21,600 தங்க வேடுகள் அங்க வேஞ்சிருக்கிறா. அதே மாதிரி திருவெண்காட்டுலயும் இறைவன் 21,600 செப்பு தகடுகளை சபையில வேஞ்சிருக்கிறார். அதே மாதிரி மரசபை உண்டு. சிவகாமி, ஆனந்த சிவகாமி, ஆதி சிவகாமியா உள்ள இருக்கிறார். பின்னாடி ரகசியம் உண்டு. சிதம்பரத்துல என்ன டீடைலிங், அதே டீடைலிங் திருவெண்காட்டுல உண்டு. சிதம்பரத்துல நடனம் புரியறதுக்கு முன்னாடி இறைவன் வந்து திருவெண்காட்டுல நடனம் புரிஞ்சிருக்கிறார். இது வந்து திருவெண்காட்டுக்கே உரிய ஒரு தனி சிறப்பு. ஆதி சிதம்பரம் அப்படின்னு வழங்கப்படுற சேத்திரம் திருவெண்காடு. 3வது மூர்த்தி யாரு அப்படின்னா, உலகத்துல வேற எங்கேயும் இல்லாத மூர்த்தி, இந்த தலத்துக்கே உரிய ஒரு சிறப்பு வாய்ந்த மூர்த்தியா இந்த தலத்துல இருக்கிறவர் அகோர மூர்த்தின்னு பேர். சிவபெருமான் பஞ்ச கிருத்தியங்களை செய்யறார், 5 தொழிலை செய்யறாரு. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் அப்படிங்கிற 5 தொழிலை செய்யறதா சைவ சித்தாந்தம் சொல்லும், சைவ சமயமும் சொல்லும். இறைவனே 5 தொழிலை செய்கின்ற தன்மை படைத்தவன் அப்படிங்கறது சொல்லுவோம். அதுல ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படிங்கிற அந்த பஞ்ச முகங்களை அடிப்படையா கொண்டு இறைவன் பஞ்ச கிருத்தியங்களை செய்யறதா வேத சாஸ்திரங்கள் சொல்லுது. அதுல அழித்தல் தொழிலை செய்யற அந்த அகோர மூர்த்தி, அகோர முகம் கொண்ட மூர்த்தி திருவெண்காட்டுல உள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மூர்த்தி. அழித்தல்னா சுவாமி நம்மளை அழிச்சிருவாரா, அழிக்கக்கூடிய தெய்வமா? இல்லை, கருணையே வடிவமான ஒரு தெய்வம் அகோரமூர்த்தி. கருணைக்கு ஒரு உருவம் தரணும், கருணைங்கிற ஒரு குணத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அகோரமூர்த்திய சொல்லலாம். கருணையின் வடிவமானவர். அழித்தல் தொழிலை செய்பவராக இருந்தாலும் அதுலயும் சுவாமி கருணை பண்றார் அப்படிங்கிறது இந்த தலத்துக்குடைய ஒரு தனி சிறப்பா இருக்கிறார். சரி, இதனுடைய புராணம்னு ஒண்ணு இருக்கும்ல, அகோரமூர்த்தி தோன்றின புராணம் அப்படிங்கிற ஒரு புராணம் இருக்கும். அதுதான் இந்த ஸ்தல புராணமா இருக்கு. திருவெண்காட்டினுடைய முக்கியமான புராணமா அந்த புராணத்தை தான் சொல்றான். என்ன புராணம் அப்படின்னா, மருந்துகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கிறான். அவன்
கடலுக்கு அடியில நின்னு தபஸ் பண்றான், சுவாமியை நோக்கி தபஸ் பண்றான். 14 லோகங்கள்லயும் தன்னை வெற்றி கொள்பவர் யாரும் இருக்கக்கூடாது, அந்த வரம் வேணும் அப்படின்னா சிவபெருமான் கையில இருக்கிற திரிசூல ஆயுதத்தை தன்வயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மருந்துகாசுரன் தவம் பண்றான். கடலுக்கு அடியில மூச்சு அடக்கிண்டு தவம் பண்றான். தவத்துக்கு இறங்காத தெய்வம் சிவபெருமானா? அவனோட தவத்தை மெச்சு இறைவன் காட்சி கொடுக்கிறார். என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். உங்க கையில இருக்கிற திரிசூலத்தை எனக்கு வரமா வேணும்னு அசுரன் கேட்கிறான். சுவாமி கொடுத்துட்டார். சுவாமி கையில இருக்கிற திரிசூல ஆயுதத்தை மருந்துகாசுரனுக்கு கொடுத்துட்டார். அசுர குணம் வருது அவனுக்கு. சனகாதி முனிவர்களையும் இந்திராதி தேவர்களையும் அசுரன் துன்பப்படுத்துறான். அவளுடைய யாகங்களை அவன் போய் தடுத்து நிறுத்துறான். அசுர குணம் மேலோங்குது. ஆணவம் அவனுக்கு அதிகமாகுது. தான் என்ற ஆணவம், உலகத்திலேயே தான் தான் மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிற ஆணவம் அந்த அசுரனுக்கு வருது. அவன் எல்லாரையும் துன்பப்படுத்துறான். தேவர்களும் முனிவர்களும் போய் சிவபெருமான் தஞ்சம் புகிறா. அப்போ சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமா காட்சி கொடுத்து அவனுடைய ஆணவத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது அந்த காலம் கைகூடி வருது. எல்லா தேவர்களும் சிவபெருமான்கிட்ட முறையிட்டோன்னா சிவபெருமான் நந்தியம்பெருமான அனுப்புறார். இந்த தலத்துக்கு நீ போய் அந்த மருந்துகாசுரனை வதம் பண்ணிட்டு வான்னு சொல்லி தன்னுடைய தலைமை சீடரான நந்தியம்பெருமான் அனுப்புறார். நந்தியோட மூச்சு காத்து பட்டோனே அந்த அசுரனுடைய படைகள் எல்லாம் வீழ்ந்துருச்சு. நந்தியம்பெருமானுடைய மூச்சு காத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அவருடைய மூச்சு பட்டோனையே அந்த தலத்து அசுரனுடைய படை வீழ்ந்துருச்சு. அசுரன் நிராயுதபாணி ஆகிறான். வேற வழியே இல்லாம சிவபெருமான்கிட்ட இருந்து வரமா வாங்கின திரிசூலத்தை எடுக்கிறான். திரிசூலத்தை எடுத்தோடனே நந்தி தாழ் பண்ணிறார். ஏன் தாழ் பண்ணிறார்? அது எஜமானனுடைய ஆயுதம் இல்லையா? தன்னுடைய சுவாமி கையில இருக்கிற அந்த திரிசூல ஆயுதத்தை பார்த்த உடனே நந்தி தாழ் பண்ணிறார். நந்தியோட உடம்புல 9 இடத்துல குத்துறான். அசுரனுடைய ஆணவம் அதிகமாயிடுச்சு. நந்தியினுடைய உடம்புல 9 இடத்துல திரிசூலத்தால அவ குத்துறான். இன்னைக்கும் திருவெண்காட்டுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த நந்தியோடைய உடம்புல 9 இடத்துல வெட்டுக்காயங்கள் இருக்கும். ஒரு கொம்பு இருக்காது, காது இருக்கிறாரு அந்த நந்திக்கு. உலகத்துல வேற எந்த நந்திக்கும் அந்த சிறப்பு கிடையாது. திருவெண்காட்டுல இருக்கிற நந்திக்கு மட்டும் அந்த சிறப்பு உண்டு. திருவெண்காட்டுல இருக்கிற நந்தியோட உடம்புல 9 இடத்துல வெட்டுக்காயங்கள் இருக்கும். இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம். நந்தியோட காயத்தை பார்த்தோன்னா சுவாமிக்கு தெரிஞ்சிருது அங்க என்ன நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஜோதி ஸ்வரூபமா காட்சி கொடுக்கிறார். ஜோதி ஸ்வரூபமா காட்சி கொடுத்து 8 கரங்களோட 7 ஆயுதங்களோட 2 கையில திரிசூலத்தை தாங்கி 7 ஆயுதங்களோட அகோர சிவன் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்ற அந்த அகோர மூர்த்தியா சுவாமி காட்சி கொடுக்கிறார். அந்த மூர்த்திய பார்த்த மாத்திரத்துல மருந்துகாசுரனோட ஆணவம் அழிஞ்சிருச்சு. மருந்துகாசுரன் அழியல, அவனுடைய அசுர குணம் அழிந்தது. அந்த அகோர மூர்த்தியோடைய முகத்தை பார்த்தோன்னு அவனுடைய அசுர குணம் அழிந்து அவன் இயல்பு நிலைக்கு வரான். சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். சுவாமி கருணாமூர்த்தி இல்லையா, கருணையே வடிவமான தெய்வம் இல்லையா, அந்த கருணாமூர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். சுவாமி மன்னிச்சிடுறார். அவன் வேண்டிக்கிறான் சுவாமி கிட்ட, சதா சர்வ காலமும் நீங்க இங்க அகோர மூர்த்தியாவே இருந்து வர்ற அடியார்களுடைய ஆணவத்தை போக்கணும், அவளுக்கு எந்த துன்பமும் செய்யக்கூடாது, அவளுடைய ஆணவத்தையும் அசுர குணத்தையும் நீக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். சுவாமி அது அந்த வரத்தையும் கொடுத்து இன்னைக்கும் அகோர மூர்த்தியா திருவெண்காட்டுல நமக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறார். ஒரு பாசிட்டிவிட்டி வரணும், ஒரு நல்ல எண்ணங்கள் வரணும், தீய எண்ணங்கள் அழிந்து மன நிம்மதி பெறணும் அப்படின்னா நம்ம வழிபட வேண்டிய முக்கியமான தலங்கள்ல ஒண்ணு திருவெண்காடு. இதுதான் அங்க இருக்கிற மூர்த்தியினுடைய சிறப்பு, அந்த அகோர மூர்த்தியினுடைய சிறப்பு. அந்த அகோர மூர்த்தியை தான் இப்ப நம்ம அந்த படத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த கருணாமூர்த்தி கையில 2 கையில திரிசூலத்தோடையும் ஏனைய கரங்கள்ல ஆயுதங்களோடையும் அந்த அகோர சிவன் வெளிப்பட்டார் அப்படிங்கிற அந்த கோலத்துல அந்த அகோர சிவன் அந்த மருந்துகாசுரனுடைய ஆணவ குணத்தை அழிச்ச அந்த சுவாமி மும்மலங்கள்னு சொல்லப்படுற ஆணவம், கண்மம், மாயை முதலான அந்த மலங்களை நீக்குகிற அந்த தன்மை திருவெண்காட்டுல இருக்கிற இறைவனுக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம தலபுராணத்துல இருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். 3 மூர்த்தி, அதுல ஸ்வேதாரண்யேஸ்வரரை யார் யாரெல்லாம் வழிபட்டிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சா நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. தேவர்களுடைய தலைவனான இந்திரன் வழிபட்டிருக்கான். நவகிரகங்கள்ல ஒன்னா சொல்லப்படுற புதன் வழிபட்டிருக்கான். ஏன் இது நவகிரகங்கள்ல புதனுக்குரிய தலமா இந்த தலம் சொல்லப்படுது. சந்திரனோட பையன் தான் புதன், சந்திரனுடைய மகன் புதன். புதன் ஒரு சமயம் ஆணவம் அவனுக்கு அதிகமானோன்னு ஆணவம் இல்லாம பெண்ணும் இல்லாம அழியா பிறக்கிறான்.
பிறந்து இந்த தலத்துல இருக்கிற ஸ்வேதாரண்யேஸ்வரர் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதுனால நவகிரக தலங்கள்ல இது புதனுக்குரிய தலமாக காட்டப்படுது. ஸ்வேதாரண்யம் வந்து புதனுக்குரிய தலம். அதாவது ஜோதிடம் கணிப்பவர்கள் வந்து ஜோதிட பீடாகரன் அப்படின்னு புதனை சொல்லுவாங்க. ஏனைய கிரகங்கள் என்ன தொல்லை கொடுத்தாலும் புதன் நல்ல நிலையில ஜாதகத்துல இருந்தான் அப்படின்னா எல்லாமே நன்மையில முடியும். அப்பேற்பட்ட புதன் வழிபட்ட தலம் திருவெண்காடு. கல்விக்கு உரிய அதிபதி வந்து புதன் தான். நவ கிரகங்கள்ல கல்விக்கு அதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் வழிபட்ட இறைவன் யாருன்னா இங்க இருக்கிற ஸ்வேதாரண்யேஸ்வரர். அதனால சுவாமி கல்விக்கும் அதிபதியா இருக்கிறார். இன்னும் நம்ம நிறைய புராணங்களை இப்ப சொல்ல சொல்ல வியப்பான செய்திகளை நம்ம கேட்க போறோம். மூர்த்தியில 3 மூர்த்தி சொல்லியாச்சு. தலம், இந்த தலம் திருவெண்காடு ஸ்வேதாரண்யம். ஸ்வேதாரண்யத்தினுடைய பழமை பார்த்தாச்சு. தீர்த்தம் அப்படின்னு எடுத்தோம்னா இங்க வந்து 3 தீர்த்தங்கள் சொன்னோம். 3 தீர்த்தங்கள் உருவாறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. 3 தீர்த்தங்கள் உருவாறதுக்கு ஒரு காரணம். சுவாமி நவதாண்டவங்கள் புரிகிறாரு. நவதாண்டவ கஷேத்திரம்னு சொன்னோம். நடராஜர் தாண்டவம் புரிஞ்சு முடிஞ்சோன்ன இந்த நடராஜனுடைய 3 கண்கள்ல இருந்து 3 சொட்டு ஜலம் வெளிப்படுது. அந்த 3 சொட்டு ஜலமும் பிரவாகமா மாறி முக்குளங்களா மாறி இந்த தலத்துல வந்து 3 குளங்களா மாறுது. அந்த முக்குள நீர் அத வியந்து நால்வரும் பாடி இருக்கிறா. முக்கியமா திருஞான சம்பந்தர் இந்த தலத்தினுடைய தீர்த்தத்தை பதிகத்துல பார்த்தார். இந்த தலத்தினுடைய தீர்த்தத்தை தன்னுடைய பதிகத்துல ஐயுற வேண்டாம் என்றும் முக்குள நீர்ல குளிச்சா டாக்டர்ஸ் குழந்தை இல்லைன்னு சொன்னவாளுக்கும் இங்க இந்த முக்குள நீர் குளிச்சு முக்குளத்துல ஸ்நானம் பண்ணி அங்க இருக்கிற ஸ்வேதாரண்யேஸ்வரர் வழிபட்டா குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கும் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு சாட்சி இருக்கா, நீங்க சொல்றதுக்கு சாட்சி இருக்கா அப்படின்னா அச்சுத கலப்பாளர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். யாருடைய அப்பா? சைவ சித்தாந்தத்துல உண்மை விளக்கம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நூலை சொன்ன மெய்கண்டாரனுடைய தகப்பர் தான் அச்சுத கலப்பாளர். அவருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்தது. அச்சுத கலப்பாளருக்கு ரொம்ப வருடங்களா குழந்தை இல்லாம இருந்தாங்க. மதுரைக்கு போறாங்க. மதுரையில இருக்க சொக்கநாத பெருமான்கிட்ட வேண்டுறாங்க. முற்காலத்துல அந்த கயிறு சாட்சி பார்க்கிற வழக்கம்னு ஒண்ணு உண்டு. 12 திருமுறைகள்ல கயிறு சாட்சி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டு. அந்த வழக்கப்படி 12 திருமுறைகள்ல கயிறு சாட்சி பாக்குறாங்க. திருவெண்காடு சேத்திரம் வருது. திருஞான சம்பந்தர் பதிகம் வருது. திருவெண்காட்டுல வந்து முக்குளங்கள்ல நீராடி அங்க இருக்கிற இறைவன ஸ்வேதாரண்யேஸ்வரரை வழிபட்டு மெய்கண்டார் பிறந்தார் அப்படிங்கிறது சைவ சமயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த உண்மை. திருவெண்காட்டுக்கு சிறப்பு, மெய்கண்டாருக்கு சிறப்பு, திருவெண்காட்டுல இருக்கிற ஸ்வேதாரண்யேஸ்வரருக்கு சிறப்பு. இங்க இறைவன் மட்டும் 3 இல்ல, அம்பாள் 3. 3 அம்பாள் யாரு? ஸ்வேதாரண்யேஸ்வரருக்குரிய அம்பாள் பிரம்ம வித்யாம்பா. நடராஜருக்குரிய அம்பாள் காளி. நடராஜர் கூட தாண்டவம் பண்ண அம்பாள் யாருன்னா வடபத்ர காளி, வெண்காட்டு காளி. இன்னொரு அம்பாள் யாரு அப்படின்னா சௌந்தரிய துர்கை அப்படின்னு 3 அம்பாள் இந்த தலத்தினுடைய சிறப்பா சொல்றோம். பிரம்ம வித்யாம்பா தலத்தினுடைய நாயகி, தலத்திற்கு தலைவி பிரம்ம வித்யாம்பா. வித்யா அப்படின்னா கல்வின்னு அர்த்தம், கலைன்னு அர்த்தம். திருவெண்காட்டுல இருக்கிற பிரம்ம வித்யாம்பா தான் வித்யாபீடம். 51 சக்தி பீடங்கள்ல இருக்கிற வித்யாபீடம். கல்விக்கு உடைய தலைவி யாருன்னா திருவெண்காட்டுல இருக்கிற பிரம்ம வித்யாம்பா. கல்வியை வழங்கக்கூடியவள், பேரறிவு ஞானத்தை வழங்கக்கூடிய அம்பிகை யாருன்னா இங்க இருக்கிற பிரம்ம வித்யாம்பா. ஏன் அவளுக்கு பேரு பிரம்ம வித்யாம்பான்னு வந்து வித்யாம்பான்னு வந்திருக்கலாமே, பிரம்ம வித்யாம்பான்னு ஏன் நாமத்தை தரிச்சுண்டா அப்படின்னா ஒரு சமயம் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். பிரம்மனுக்கு வந்து பிரணவத்தினுடைய பொருளை வந்து பிரம்மன் மறந்துடுவான். முருகன்கிட்ட குட்டுப்பட்டு வேதம் மறந்துடும். அந்த வேதத்தினுடைய பொருளை திரும்பவும் அம்பாள் வந்து இந்த தலத்துல வந்து பிரம்மனுக்கு உபதேசமா வழங்கினா. பிரம்மனுக்கு கல்வி கொடுத்த தலம். கல்விக்கு அதிபதி யாருன்னு கேட்டா சரஸ்வதி சொல்லுவோம். அந்த சரஸ்வதியை நாக்குல கொண்டது யாருன்னா பிரம்மா. வேதத்தினுடைய தலைவன் வந்து பிரம்மான்னு சொல்லுவோம். பிரம்மா தான் வேதத்தினுடைய தலைவனாகவும் படைத்தல் தொழில செய்பவனாகவும் நம்ம சொல்றோம். அந்த பிரம்மாக்கே கல்வி ஞானத்தை கொடுத்தது யாரு அப்படின்னா இங்க இருக்கிற அம்பிகை வந்து பிரம்ம வித்யாம்பிகை தான். அந்த பிரம்மனுக்கே கல்வியை கொடுத்த சிறப்பு வாய்ந்தவள் அப்படிங்கிறத பார்க்க பிரம்ம வித்யாம்பா. 2வது அம்பாள் வந்து வெண்காட்டு காளி. அங்க அதே மாதிரி தில்லை வனத்துல தில்லை காளி இருக்கிற மாதிரி இந்த தலத்துல வெண்காட்டு காளி இருக்கிறா. சுவாமியோட நடனம் புரியுறா. நடனத்துல தோற்று போனோன்னு காளி வந்து தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு இந்த தலத்திலேயே ஒரு ஓரத்துல வடக்கு திசையில இருந்து அருள் பாலிக்கிறத பாக்குறோம்.
நடராஜர் இருக்கிறதுனால கூட வந்து காளி இருக்கிறா. இன்னொன்னு மூணாவது அம்பாள் யாருன்னா சௌந்தரிய துர்கை அப்படின்னு பேரு. ஏனைய தலங்கள்ல துர்கை வந்து வடக்கு திசையில இருப்பா. துர்கை அம்மனுடைய சன்னதி வந்து வடக்கு திசையில இருக்கும். திருவெண்காட்டுல மட்டும் உலகத்துல வேற எங்கேயும் இல்லாத சிறப்பா மேற்கு நோக்கிய திசையில துர்கை அம்பாள் இருக்கிறா. இந்த தலத்தினுடைய தனி சிறப்பா பார்க்கணும். இந்த தலத்துக்கு மட்டுமே தனி சிறப்பு நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு மேற்கு திசையில இருக்கிற சௌந்தரிய துர்கை. எல்லா துர்கை அம்மனும் மகிஷன் மேல நிக்கிறதான் நம்ம கோயில்கள்ல பாக்குறோம், ஆகமத்துல சொல்ற விதியில பாக்குறோம். இங்க இருக்க துர்கை அம்பா மட்டும் தாமரை பீடத்துல நிக்கிறா. சௌந்தரியத்தை வழங்கக்கூடிய, அமைதியை வழங்கக்கூடிய துர்கை அம்மனா இங்க காட்சி கொடுக்கிறா. இங்க இருக்கிற தலத்தினுடைய சௌந்தரிய துர்கை இந்த தலத்திற்கே உரிய ஒரு தனி சிறப்பா இதை நம்ம பாக்குறோம். இந்த 3 அம்பிகை இருக்கிறாங்க. பிரம்ம மயானம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் வந்து திருவெண்காட்டுல உண்டு. பிரம்மாக்களுக்கு ஆயுட்காலம் 1000 வருடங்கள் சொல்லும். ஒவ்வொரு பிரம்மாக்களுக்கும் பதவி முடிஞ்சோன்னு திருவெண்காட்டுல இருக்கிற பிரம்ம மயானத்துல வந்து சமாதி நிலையில சிவத்தியானத்துல இருக்கிறத இந்த தலத்தினுடைய சிறப்பா பாக்குறோம். இந்த தலத்துல பிரம்ம மயானம், பெரிய மயானம் அப்படின்னு வழங்கப்படுற இந்த பிரம்ம மயானம் இன்னமும் அந்த தலத்துல இருக்கு. இது வந்து இந்த தலத்தினுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பா இருக்கு பிரம்ம மயானம். முக்தி தரக்கூடிய தலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம திருவண்ணாமலை, சிதம்பரம், காசி, திருவாரூர், பிறக்க முக்தி திருவாரூர், இறக்க முக்தி காசி, தரிசிக்க முக்தி சிதம்பரம், நினைக்க முக்தி திருவண்ணாமலை, சொல்ல முக்தி மதுரை அப்படின்னு முக்தி தலங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி காசிக்கு நிகரான தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ஒரு 6 தலங்கள் இருக்கு. காசிக்கு நிகரான தலங்கள். காசியில போய் கங்கையில ஸ்நானம் பண்ண முடியாதவா இந்த தலங்கள்ல இருக்கிற தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணா கங்கையில என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் வந்து இந்த தலத்துல இருக்கிற தீர்த்தங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு 6 தலங்களை ஆகமத்துல சொல்லி இருக்கிறார். வேதாரண்யம், திருவையாறு, கௌரி மாயூரம் அப்படின்னு வழங்கப்படுற மயிலாடுதுறை, ஸ்ரீவாஞ்சியம், திருவாவடுதுறை, சாயாவனம், இப்படி இந்த 6 தலங்கள்ல முதன்மையான தலம் திருவெண்காடு. வேதாரண்யம்னு வழங்கப்படுற இந்த திருவெண்காடு, அதாவது நம்ம தோஷங்கள்ல பித்ரு தோஷம் தான் ஒரு மிகப்பெரிய தோஷமா சொல்லப்படுறோம். அந்த பித்ரு தோஷத்தை போக்கக்கூடிய தலம், முதன்மையான தலம் எதுனா திருவெண்காடு. காசிக்கு நிகரான தலம்னு சொன்னோம். காசியில எப்படி மணிகர்ணிகா இருக்கோ அதே மாதிரி இந்த ஊர்ல மணிகர்ணிகா நதி இருக்கு. இந்த காசியில சொல்லப்படுற 3 தீர்த்தங்கள் மாதிரியே இந்த கோயில்ல சூரிய, சந்திர, அக்னி 3 குளங்களை சொன்னாலும் அந்த முக்குளங்கள் வந்து சூரிய குளம், சந்திர குளம், அக்னி குளம்னு சொல்லப்படுற இந்த முக்குளங்கள் இருக்கு. இந்த முக்குளங்கள்ல குளிச்சா 21 தலைமுறைக்குள்ள பாவம் நிவர்த்தியாகும், தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படிங்கறது ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த தலத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. பித்ருதோஷங்கள் வந்து காசியில இருக்கிற, கயால இருக்கிற விஷ்ணு பாதத்துல போய் தர்ப்பணம் கொடுத்தா பித்ருதோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம். அதுக்காக தான் எல்லாரும் காசிக்கு போவா. காசியில இருக்கிற, கயால இருக்கிற விஷ்ணு தர்ப்பணம் 21 தலைமுறை செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் வந்து போய் சேரும். இது நிகரான தலம். வடவாழ் விருட்சத்துக்கு கீழே இருக்கிற ருத்ரபாதத்துக்கு கீழே தர்ப்பணா அதே 21 தலைமுறை மிகப்பெரிய தனி சிறப்பா பாக்குறோம். இன்னமும் அந்த இறைவனுடைய அந்த ருத்ரபாதத்தை அந்த இடத்துல பார்க்கலாம். வடவாழ் விருட்சத்துக்கு அந்த ருத்ரபாதத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த தலத்துல வந்து வழிபட்டவாழ நிறைய பேரை சொல்லிட்டு இருந்தோம். வள்ளலார் வந்து வழிபட்டிருக்கிறார், காரைக்கால் அம்மையார் வழிபட்டிருக்கிறார். மூவராலும் பாடல் பெற்ற சேத்திரத்துல இதுவும் ஒண்ணு. ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த தலத்துல இருக்கு. இன்னமும் அது திருவிழாவாகவும் கொண்டாடப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பட்டினத்தார்னு சொல்லப்படுற பட்டினத்தடிகளுக்கு சிவபூஜை கொடுத்த தலம் திருவெண்காடு. பட்டினத்தாருடைய குரு என்ன பண்றாரு, சிவபூஜா பெட்டியை கொடுத்து இந்த பெட்டியை எடுத்துட்டு எல்லா தலமும் எந்த தலத்துல உனக்கு இந்த பெட்டி திறக்குதோ அந்த தலத்தினுடைய இறைவனை நீங்க எஜமானா கொண்டு சிவபூஜை தொடங்கலாம் அப்படின்னு பட்டினத்தாருக்கு உபதேசம் பண்ணி வைக்கிறார். பட்டினத்தார் பல சிவன் கோயிலுக்கு போயிட்டு திருவெண்காட்டுக்கு வரச்சா அந்த பெட்டி திறக்கிறது. திருவெண்காட்டுல இருக்கிற வேதாரண்யேஸ்வரரை தன்னுடைய ஆத்மமூர்த்தியை எடுத்துட்டு பட்டினத்தார் சிவபூஜை பண்ணார் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் பட்டினத்தாருடைய திருவிழால முதல் திருவிழா திருவெண்காட்டுல இருந்து தான் தொடங்கும். இன்னமும் அந்த பெட்டியை வச்சிருக்கிறா. அந்த பெட்டியை கொண்டு வந்து இங்க சிவபூஜை பண்ணி முறையா பட்டினத்தார்
பூஜையை அவருடைய திருவிழாவை தொடங்குறத பாக்குறோம். ஆடி மாதத்துல இந்த திருவிழா நடக்கிறத பாக்குறோம். அகோரமூர்த்திக்கு மாதம் மாதம் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பு அபிஷேகம் நடக்கிறது. கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. மாத பிறப்பு அதாவது கார்த்திகை மாதத்துடைய முதல் ஞாயிறு, ஆடி மாதத்தினுடைய முதல் ஞாயிறு, ஆணி மாதத்தினுடைய முதல் ஞாயிறு, இந்த மாத பிறப்புல வர முதல் ஞாயிற்றுக்கிழமைகளை அகோரமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கிறது. அவர் அன்னைக்கு தரிசனம் பண்றது மிக புண்ணியங்களை தரும், நம்மளுடைய ஆணவ மலத்தை நீக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படுறது. இந்த தலத்தினுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பா சொல்லப்படுறது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த தலம் ஊரினுடைய மையத்தில் அமைஞ்சது. ஸ்வேதாரண்யம் திருவெண்காட்டு மையத்துல ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் கொண்டிருக்கிறார். உள்பிரகாரம் 3, வெளிப்பிரகாரம் 2, மொத்தம் 5 பிரகாரங்களை கொண்ட ஒரு சேத்திரம். பஞ்சபிரகார திருவிழா அப்படிங்கிற திருவிழா இங்க நடக்கிறது. பஞ்ச பிரகாரங்களை கொண்ட சேத்திரம் திருவெண்காடு. அந்த பஞ்ச பிரகாரங்களை கொண்ட, அதாவது படைத்தல், காத்தல், அருளல், அழித்தல், மறைத்தல் அப்படின்னு சொல்ற அந்த பஞ்ச கிருத்தியங்களை சுவாமி இங்க செய்யறதுனால பஞ்ச பிரகாரங்களையும் இங்க சுவாமி கொண்டிருக்கிறார். அந்த பஞ்ச பிரகாரங்களை கொண்டு இங்க சுவாமி தன்னுடைய பக்தர்கள், தன்னை நாடி வரும் பக்தர்களுடைய ஆணவத்தை நீக்கிற ஒரு தன்மையோட இங்க காட்சி கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம். புதன் கல்விக்கு அதிபதி. இந்த ஸ்வேதாரண்யேஸ்வரர் வழிபடுறது மூலியமா பேரறிவை நம்மளால பெற முடியும் அப்படிங்கிறது திண்ணம். ஒருத்தருடைய ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தா அப்படிதான் டாக்டர் ஆகிற பிராப்தம் இருக்கும். எம்எஸ் படிக்கிறவா, எம்டி படிக்கிறவா, கல்வியில இன்னும் சிறப்பு வரணும் அப்படிங்கிறவா இங்க இருக்கிற புதன் கிட்ட ஒரு சிறப்பு அபிஷேகங்களை பண்ணி தன்னோட ஜாதகத்தை வச்சு வழிபடுறதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிகழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்வேதாரண்யேஸ்வரர் அவருடைய தனிப்பெரும் கருணை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனையா இருக்கு. அகோரமூர்த்தியோட அந்த திருவுருவத்தை பார்க்கிறோம். சுவாமி கருணாமூர்த்தியா இருக்கிறார். அந்த 7 கரங்கள், 7 ஆயுதங்கள், 8 கரங்களோட இருக்கிறார். 2 கையில திரிசூலத்தை தாங்கின்னு இருக்கிறார். அவருடைய அந்த அகோர ரூபம் கருணையை வழங்கக்கூடிய ரூபம். அவர் அழித்தல் தொழிலை செய்பவராக இருந்தாலும் அது கருணையின் வடிவம் அப்படிங்கிறத பார்க்கணும். கருணையின் வடிவமா தான் வேதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி இங்க கருணையின் வடிவமா தான் திருவெண்காட்டுல ஸ்வேதாரண்யத்துல இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அவரு மருந்துகாசுரனை அழிக்கவே இல்லை, அவனுடைய குணத்தை மட்டும்தான் அழிச்சாரு, அவனுடைய தீய குணத்தை தான் அழிச்சாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த சுவாமியினுடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இப்ப ஒரு 2 வாரங்கள் முன்பு ஸ்வேதாரண்யத்துல வெகு விமரிசையா, 1 வாரத்திற்கு முன்பு நம்ம திருச்செந்தூர் குடமுழுக்கு நிகழ்ந்த அன்னைக்கு திருவெண்காட்டிலையும் குடமுழுக்கு நடந்ததை எல்லாரும் செய்தியில பார்த்திருப்போம். திருவெண்காட்டினுடைய குடமுழுக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப நிகழ்ந்திருக்கிறத செய்திகள்ல பார்க்கிறோம். பல திருவிழாக்கள் இந்த கோயில்ல உண்டு. சிதம்பரத்துல என்னென்ன திருவிழாக்கள் உண்டோ அதே மாதிரி மார்கழி திருவாதிரைக்கு நடராஜருக்கு அபிஷேகம் உண்டு, ஆணி திருமஞ்சனம் உண்டு, 6 அபிஷேகம் நடராஜருக்கு உண்டு, ஸ்வேதாரண்யேஸ்வரருக்கு மகோற்சவம் உண்டு, இந்திரோற்சவம்னு பேரு. ஏன்னா இங்க இந்திரன் வழிபட்டதுனால இந்திரன் விழாவை ஏனைய கோயில்கள்ல பிரம்மோற்சவம்னு சொல்லுவோம். பிரம்மா தலைமையேற்று திருவிழாக்களை நடத்தி தரதா தான் சொல்லுவோம். ஆனா இந்த தலத்துல மட்டும் இந்திரோற்சவம் அப்படின்னு சொல்லுவா. அவளுடைய உற்சவத்தை இந்திரோற்சவம்னு சொல்லுவா. ஏன்னா இந்திரன் தலைமையேற்று இந்திரன் அந்த திருவிழாக்களை நடத்தி தரதா ஐதீகம். இது இந்திரோற்சவம்னு சொல்லுவா. இப்போ அந்த தலத்தினுடைய பதிக சிறப்புகளை சுரேந்திரன் அவர்கள் சொல்றதை நம்ம கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். விஷால் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதுதானும் இந்த தலத்தினுடைய சிறப்புகளாக பெருமான் இங்கு 3 மூர்த்திகளாக எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். 64 மூர்த்தங்கள் சிவமூர்த்தங்களாக நமக்கு அமைந்திருக்க காண்கிறோம். அதுல லிங்கமூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருவுருவ மூர்த்தியாக சுவாமி எழுந்தருளி நமக்கு அருள் செய்வது. அது இயல்பாக எல்லா ஆலயங்களிலும் சுயம்பு மூர்த்தியாக சுவாமி எழுந்தருளி இருப்பார் என்பது பார்ப்போம். அப்படி நமக்கு வெண்காட்டிய சுருமாக இந்த தலத்தினுடைய விசேஷ மூர்த்தியாக அகோரமூர்த்தி எழுந்தருளி இருக்கிறார் என்பதையும் விஷாந்த் அவர்கள் குறிப்பிட்டார். அகோரமூர்த்தி என்பது நாம் நினைப்பது போல் வீரபத்திரர் என்று சிலர் இருவரையும் ஒன்றாக தோற்றத்தின் அடிப்படையிலும் அந்த பெருமானுடைய அந்த தன்மையை வைத்தும் ஒன்று என கருதி கொள்கிறார்கள். ஆனால் இருவருமே மாறுபட்டவர்கள், வெவ்வேறு காரணங்களுக்காக தோன்றியவர்கள் என நமக்கு புராணம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது என்பதையும் நாம் மிக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வீரபத்திரர்
தட்சனினுடைய யாகத்தை அழிப்பதற்காக, யாகத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக பெருமான் நோக்கம் கொண்டு வந்தார். ஆனால் வெண்காட்டில் மருந்தாசுரனினுடைய அந்த ஆணவம் என்கின்ற அந்த மலத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவர் கூறியது போல் அந்த நோக்கத்துக்காக வந்தார் என்பதை மிக அழகாக குறிப்பிட்டார். அடுத்ததாக அம்பிகைக்கான நடனமாடியது ஆதி சிதம்பரம் என்கின்ற சிறப்பு என்று எல்லாம் கூறினார். முக்குள நீர் என அனைத்தையும் கூறினார். ஐயா அவர்களுக்கு நாம் நன்றியை கூறிக்கொண்டு இந்த தலத்தினுடைய சிறப்புகளை பதிகம் வழி நிறுவ வேண்டும் என்பதுதான் அடியனுடைய கடமை. அதன்படி நாம் முதலில் காண இருப்பது பெரிய புராணம். பெரிய புராணம் தேவாரத்தை போன்று தனித்து தலத்தை சிறப்பாக கூறவில்லை. அடியார்கள் அந்த தலத்தை போன போது என்ன பதிகம் பாடினார்கள் என்று கூற வரும்போது அந்த தலத்தினுடைய சிறப்பை சேக்கிழார் பெருமான் இணைத்து நமக்கு கூறுகிறார். அப்படி ஞானசம்பந்த பெருமான் இந்த திருத்தலத்திற்கு வந்தபோது மிக அழகாக இங்கு நடைபெற்ற அந்த எவ்வாறு சுவாமியை பரவினார் என்று நமக்கு கூறுகிறார். அந்த செய்யுளை சிந்திப்போம். மெய்ப்பொருள் ஆயினாரை வெண்காடு மேவினாரை சொற்பத பதிகமாலை கண்காட்டும் முதல் என முன் சேர்த்து உப்புறம் செற்றினார் பாதம் சேருக்கும் முக்குளம் பாடி ஒப்பரு ஞானமுண்டார் உள்ளம் மகிழ்ந்தேத்தி வாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றாரு. அதோடைய பொருள் என்ன அப்படின்னு, மெய்ப்பொருள் ஆயினாரை. மெய்ப்பொருள் அப்படின்னா பெருமானை காண்பதுதான் மெய்யறிவு. இந்த வார்த்தை ரொம்ப அதிகமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. எது மெய் எது உண்மை என்கின்ற தேடல் இந்த மனித சமூகத்தில் பரவலாக இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஆனால் சமயம் எதை மெய் என்று கூறுகிறதுனா பெருமான் தான் மெய். ஏனென்றால் மற்றவை அனைத்தும் அழியக்கூடிய தன்மையை உடையவை, அது உண்மை ஆகாது. இப்போ மெய் என்பது பெருமான் தான். அதனால்தான் மிக அழகாக சொல்ற மெய்ப்பொருள் ஆகினானே என்று சொல்லி காரைக்கால் அம்மையாரும் மெய்ப்பொருள் குறித்து நமக்கு பெருமானை குறிப்பிடும் போதே மெய்ப்பொருள் என்றுதான் கூறுகிறார். சைவ சமயமே மெய்ப்பொருள் ஆகிய சிவத்தை குறித்ததாக அமைந்திருக்கிறது என்று நாம் காண்கிறோம். அதனால்தான் மெய்ப்பொருள் ஆயினாரை வெண்காடு மேவினார், திருவெண்காட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான் என்று கூறி செம்பதிக மாலை என்று தமிழ் மாலை, பதிக மாலை, இந்த பதிகத்தால் பெருமான் ஞான சம்பந்தர் கண்காட்டு முதலானும் முன் சேர்த்து என்று முதல் பதிகம் அடியன் துவக்கத்தில் பாடிய கண்காட்டு முதலானும் என்று தொடங்கக்கூடிய அந்த பதிகத்தை பரவிய அந்த விதத்தை கூறுகிறார். முன் சேர்த்து முப்புறம் செற்ற பாதம், முப்புறம் என்று குறிப்பிடுகிறார். முப்புறம் என்பது புராணத்தின் அடிப்படையில் முப்புறமாக அமைந்திருந்தாலும் மறைமுகமாக ஆணவம் கண்மம் மாயை என்பதை பெருமான் அழிக்கக்கூடிய தன்மையை உடையவர் என்பதை நமக்கு குறிப்பதாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். சேர்க்கும் முக்குலம் பாடி, முப்புறம் செற்ற பாதம் பெருமானினுடைய திருவடி, அந்த திருவடிதான் இந்த மும்மலத்தை நீக்குகிறது என்பதை குறிப்பிட்டு சேர்க்கும் முக்குளம் பாடி, அங்கு இருக்கக்கூடிய முக்குளங்களை பாடி என்று குறிப்பிடுகிறார். ஒப்பரு ஞானம் உண்டார் உள்ளம் மகிழ்ந்தேத்தி வாழ்ந்தார் என்று மிக அழகாக கூறுகிறார். அப்போ முக்குள நீர் என்பது ஞான சம்பந்த பெருமானிலும் பதிகத்திலும் குறிப்பிடப்படுகிறது. அதை நாம் கீழே காண இருக்கிறோம். பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமானும் அதை மிக அழகாக முக்குளம் நீர் பாடி என்று ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்ததை சேக்கிழார் பெருமானும் நமக்கு மீண்டும் ஒரு முறை பதிவு செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். மிக அழகாக இந்த கண்காட்டு முதலானும் என்கின்ற பதிகமும் மிக இனிமையான பதிகம் தான். கண்காட்டு முதலானும் என்பது பெருமானினுடைய திருநேத்திரங்கள் என்று கூறப்படுகிறது. அதை நமக்காக இந்த காட்டுதல் என்கின்ற பண்பு உயிராகிய இந்த உயிர் மறைப்பு நிலையில், மும்மல மறைப்பு நிலையில் இருந்து விலகி பெருமானை காணும் போது ஏற்படக்கூடிய நிலை. அதனால்தான் உணர்தல், இந்த உயிர் பெருமானை உணரக்கூடிய தன்மை எப்போது பெறுகிறதோ அது பெருமானை ரசிக்க ஆரம்பிக்கிறது. பெருமானினுடைய ஒவ்வொரு அங்கமாக கண்டு பெருமான் நாம் இத்தனை காலம் பொய்ப்பொருளை கண்டு இப்போதுதான் மெய்ப்பொருளை காண்கிறோம் என்ற அளவில் இந்த உயிர் கொள்ளக்கூடிய ஆனந்தம் பெருமானினுடைய அங்கங்களை மிக அழகாக எதெல்லாம் நமக்கு ஞானத்தை தரவல்லதோ பெருமானினுடைய அங்கங்கள்ல எல்லாம் ஒவ்வொன்றா சொல்றாரு. கண்காட்டு முதலானும், இந்த காட்டுதல் என்பது பெருமானினுடைய கருணையை குறிக்கிறது இந்த உயிர்கள் மீது. ஏன்னா பெருமான் இந்த கண்ணுக்கு உட்பட்டவனாக வந்து விட்டான் என்றால் ஞானியர்கள் தான் அந்த பெருமானை காண முடியும். ஏனென்றால் ஞானியர்கள் மட்டும்தான் அந்த நிலையில் இருப்ப. ஏன்னா ஒரு பொருள் இந்த உயிரினுடைய கண்ணுக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்றால் அது தோன்றுதல் அழிதல் என்கின்ற கால எல்லைக்கு உட்பட்டதாக அமைந்துவிடும். அதனால் இறைவன் பெரும்பாலும் ஞானியர்களுக்கு காட்சி தரக்கூடிய
அடியார் பெருமக்கள் உள்ளத்து உணர்வாக இருப்பவனாகவே இருக்கிறான், நேரடியாக தோன்றுவது இல்லை என்பதை நாம் காண்கிறோம். இந்த உடலோடு நம்மால் இறைவனை காண இயலாது. நம்முடைய உருவாக ஞானாசிரியராக வருபவரையே நாம் இறைவனாக கண்டு அவரையே பணிந்து நாம் பெருமான் அடியை சேர வேண்டும் என நமக்கு சித்தாந்த மரபு மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அதனால்தான் யார் நமக்கு தீட்சா குருவாக வருகிறாரோ அவரே சாட்சாத் சதாசிவமாக இருந்து நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார் என்று நமக்கு சைவ மரபு மிக அழகாக கூறுகிறது. ஆனால் இந்த பெருமான் காட்டுதல் என்கின்ற இயல்பு, அவனுடைய தன்மையை உணர்த்துதல் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்ப கண்காட்டு முதலானும் கனல் காட்டு கையானும். இந்த கனல் என்ன செய்கிறது என்றால், முன்பு கூறியது போல் தீவினை எல்லாம் அழித்து தரக்கூடிய ஜோதியாக அந்த பரம் ஜோதியை பெருமான் கையில் ஏந்தி இருக்கிறார். வெண்காட்டு உருவானும் உமையுருபாகனாக கருணாமூர்த்தியாக திருவுருளை தன்னோடே கூறிய சீரத்தி கொண்டே பெருமான் காட்சி தருகிறான். வெண்காட்டு உருவானும் பிறை காட்டு சடையானும். பெருமானினுடைய பிறை என்பது அடியார் பெருமக்கள் கொஞ்சி அழகாக பதிகம் பாடக்கூடிய ஒரு பிறையாக இருக்கிறது. சந்திரன் சாபம் பெற்றது வாஸ்தவத்தில் உண்மைதான். ஆனால் இத்தனை பதிகங்களில் இடம் பெற்றது அவன் பெற்ற பெரும் பேரு என்று நாம் மகிழ வேண்டும். பிறை காட்டு சடையானும் பண்காட்டு இசையானும். இசை என்பது இறைவன் இருந்து மகிழ்வித்து கேட்கக்கூடியது. அதனால்தான் இதுகாரும் நித்திய பூஜைகள் ஆலயங்களில் பெருமானுக்கு எல்லா விதமான பூஜைகள் முடிந்தவுடன் பெருமானுக்கு நிறைவாக அவரது செவிகள் குளிர பன்னிரு திருமுறை விண்ணப்பத்தை நமது ஓதுவார் பெருமக்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இசையாக இருக்கும் பெருமான் ஏதோ ஒரு விதத்தில் பெருமானை சுற்றி இசை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது மங்கள வாத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய நாதஸ்வரமாக இருக்கலாம், புறப்பாட்டின் போது கைலாய வாத்தியமாக இருக்கலாம், பஞ்சவாத்தியமாக இருக்கலாம். இப்படி பெருமான் இசையை என்றும் ஒரு பூஜை நடைபெறுகிறது என்றால் அந்த பூஜையில் இசை இல்லாமல் பூஜை நடைவே பெறாது. அதனால்தான் இசையில் பெருமான் இருந்து நம்மை ஆட்கொள்கிறான். பண்காட்டு இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானும். பெருமானினுடைய வாகனமாக விடையே அடியார் சைவ உலகினுடைய கொடியாக இருக்கிறது என்று மிக அழகாக சொல்கிறார். வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானும் என்று மிக அழகாக குறிப்பிடுகிறார். அதே பாடலில் பேயடையா பிரிவெய்தும் என்கின்ற அந்த 2ஆம் பாடல்தான் வெண்காட்டு முக்குள நீர் தோய வினையே அறுத்து தம்மை தீவினை அறாது என்று முக்குள நீர், அங்கு இருக்கக்கூடிய வெண்காட்டு முக்குள நீரை அடைந்தவருக்கு இது பேய் அணுகுதல் என்கின்ற வாஸ்தவத்துல நாம் அது போல் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். சில தீய சக்திகளினுடைய தாக்கம் என்பது இருக்கதான் செய்கின்றது. அதனை விளக்கக்கூடிய தலமாக அதிலிருந்து அந்த தீர்த்தம் நமக்கு அந்த விலகலை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்கதாக இருக்கிறது என்று மிக அழகாக நமக்கு ஞான சம்பந்தர் தருகிறார். இந்த பாடல் தான் அச்சுத கலப்பாளருடைய மகனாக இந்த சைவ மரபினுடைய முதல் குருவாக சிவஞான போதம் அருளி செய்த நமது மெய்கண்டார் தோன்றிய பதிகத்தின் முதல் முக்கியமான ஒரு பாடலாக இந்த பாடல் இருப்பதை நாம் காணுகிறோம். திருநாவுக்கரசு சுவாமிகள் இங்கு வந்த போது மிக அழகாக பதிகம் குறிப்பிடுகிறார். தூண்டு சுடர்மேனி தூ நீராடி. தூண்டு சுடர்மேனி இது இந்த தன்மைதான் அருளாளர்கள் நமக்கு காட்டக்கூடிய மிக அழகான தன்மை. பெருமான் எத்தனைதான் வர்ணனைகளுக்கு உட்பட்டு உருவு கொண்டு இருக்கிறான் என்றாலும் அவனுடைய உண்மையான தன்மை என்னன்னா தூண்டு சுடர்மேனி, அவன் சுடர் போன்று நிற்கிறான், ஜோதித்தன்மை நான் என்று மிக அழகாக கூறுகிறார்கள். அது அறிய ஒன்னா அனாதியான சுரூபம் என்றே கொள்ள ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த உருவம் என்று பெருமானை நம்மால் ஒரு கட்டத்திற்குள் அடக்க இயலாது. நம் பொருட்டு இந்த 64 சிவமூர்த்தங்கள் கூட இருக்கின்றன. அது தவிர பெருமான் திருவிளையாடல் பொருட்டு பல்வேறு ரூபங்கள் தாங்கி வந்திருக்கிறார். அது எல்லாம் சரி, வாஸ்தவத்தில் சரிதான். ஆனால் பெருமானை எப்படி விளக்குவது என்றால் இதுவும் நம் கருணை பொருட்டு வந்தது தானே தவிர்த்து பெருமான் விருப்பு கொண்டு இந்த உடலை தாங்குவதும் கிடையாது. அதுபோல் தாய் தந்தை என்று சிலரை நாடி அவர் பால் சென்றும் தாங்குவது கிடையாது. அதனால் பெருமானினுடைய தன்மை என்பது அனாதியானது. அதனை சொற்களாலோ அல்லது வேறு சில விஷயங்களாலோ வரையறுத்து கூறுதல் என்பது எளிய காரியம் அல்ல. அதனால்தான் சொல்கிறார் தூண்டு சுடர்மேனி தூ நீராடி. மிக அழகாக மாணிக்க வாசகரும் பல இடத்தில் ஜோதி வடிவமாக பெருமான் இருக்கிறான் என்பதை நமக்கு கூறுவார். சொற்றுனை வேதியன் ஜோதி வானவன் என்றே நமக்கு நாவுக்கரசு பெருமான் பல இடத்தில் குறிப்பிடுகிறார். அதுபோல் தூண்டு சுடர்மேனி
தூநீராடி பெருமான் உடைய திருநீர் சன்னித்த மேனி அவன் பெருமானினுடைய திருமேனி முழுவதும் திருநீர் இருக்குமாம். தூநீராடி சூளக்கை ஏந்தி. இது வாஸ்தவத்திலே இந்த பதிகம் அகோரமூர்த்தியினுடைய தன்மையை அதிகமாக குறிப்பதாக இருக்கும். ஒருவேளை அகோரமூர்த்திக்கான பதிகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், உறுதியான செய்தி அல்ல. ஆனால் இதில் வரக்கூடிய வர்ணனைகள் ஒருவேளை அகோரமூர்த்தியை சார்ந்ததாக இருக்கலாம். சூளக்கை ஏந்தியோ சுழல்வாய் நாகம் என்று, அதாவது சூலமும் நாகமும் பூண்டு பெரியரர் கந்தி பெய்து பொருசடையார் வைத்து புறவன் விண்ணோலாம் மீண்டு கிடந்திலங்கு திங்கள் சூடி. முன்பது போல் மறுபடியும் பதிகத்தில் திங்கள் சூடி நெடுத்தெருவார் வந்தென்னது நெஞ்சம் கொண்டார். பெருமான் இந்த இடம் மிக அழகான இடம், நெஞ்சம் கொண்டார். நாம் அதிகமாக என்ன செய்கிறோம் என்றால் பெருமானை நாம் தேடி செல்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வாஸ்தவத்தில் அப்படி ஒன்று இல்லை. பெருமான் நம்மீது கருணை கொண்டு அவர்தான் நம்மை நாடுகிறார். அதுதான் சமீபத்தில் பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. முருகன் அழைக்கிறார் என்றெல்லாம் சில நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் வாஸ்தவத்தில் பெருமான் நம்மை நாடி வந்திருக்கிறார் என்று அதுதான் சொல்றார். நெடுந்த வைத்து நெஞ்சம் கொண்டு வந்தெனது நெஞ்சம் கொண்டார் அப்படின்னா இந்த மனதை பெருமான் ஆட்கொள்கிறார். அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்று மணிவாசக பெருமான் மிக தெளிவாக கூறுகிறார். நம் முனைப்பு என்று சமயத்தை பொறுத்தவரை, அதிலும் இறைவனை பொறுத்தவரை எதுவும் கிடையவே கிடையாது. பெருமானினுடைய கருணை, பெருமானினுடைய திருவுள்ளம் என்ன எண்ணுகிறதோ அதன்படிதான். அது சமய உலகமாக இருந்தாலும் சரி, வெளி உலகமாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவனருளால் மட்டுமே நடைபெறும். நம் முனைப்பு, நம் அறிவு, நம் என்று இந்த நாம் என்பதற்கே இங்கு இடமில்லாமல் தான் நமக்கு அருளாளர்கள் மிக தெளிவாக நெஞ்சம் கொண்டார். வேண்டு நடை நடங்கு வெள்ளேறி வெண்காடு மேறி விகிருதன். விகிருதன் என்பது பெருமானுக்கான தன்மையினுடைய அழகான நாமம். அடிக்கடி அருளாளர்கள் விகிருதன் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அப்படி பார்க்கிறோம். மிக அழகாக சூலம் ஏந்தி சடையிலே பிறை சூடி பெருமான் நம் நெஞ்சகத்திலே மனத்தில் கோயிலாக கொண்டு பெருமான் எழுந்தருள்கிறார் என்பதை மிக அருமையாக கூறக்கூடியது. அடுத்ததாக காதலோடே கருதும் தொண்ட காரணாகி நின்று பூதம் பாட புரிந்து நட்டம் புவியது எய்து ஆடவள்ளீர் தீதியாக ஏழிசை ஏத்த நித்தராகி சித்தர் சூழ வேதமேறி திரிதான் தென்ன வேலை சூழ் வெண்காடரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா. அப்ப முதல் பதிகம் கண்காட்டும் முதலாலும் என்பது சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய வெண்காட்டு ஈசர் என்று கொண்டால், நாவுக்கரசருக்கு சூலம் ஏந்தி என்று வரக்கூடியது அது கிட்டத்தட்ட நமக்கு அகோரமூர்த்திக்கு என்று கொண்டால், இந்த சுந்தரர் பெருமானுடைய பதிகத்தை நாம் நடராஜ பெருமானுக்குரியதாக கொள்ளலாம். அவ்வாறு இவர்கள் தனித்தனியாக மூர்த்தி எண்ணி பாடியிருப்பார்களா என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் எப்போதும் பெருமான் அவர்களது உள்ளத்தில் இத்தனை தன்மையினாக நின்று அருள நம் பொருட்டு அருளாளர்கள் நமக்கு அதை பாடியிருக்கிறார்கள். அதனால்தான் காதலோடே கருத்தில் தொண்டர், காதல் அன்பு காதலோடே கருத்தில் தொண்டர் காரணத்தாகி நின்று, அப்படி தொண்டர்கள் ஒரு பரும் இருக்கிறார்கள். பூதம் பாட, பூதப்படை சுவாமியினுடைய பூதம் பாட புரிந்து நட்டம், பெருமான் நட்டம் ஆடுகிறான். சபையிலே ஆடக்கூடிய அந்த பஞ்சகிருத்திய தாண்டவம் என்று கூறக்கூடிய அற்புதமான தாண்டவம் தலத்தில் சிவத்திரு நிஷாந்த் அவர்கள் குறிப்பிட்டது போல் 9 தாண்டவங்களை பெருமான் ஆடி இருக்கிறார். இந்த உயிர்கள் உயிர் பொருட்டு அன்னை காண நின்று ஆடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதை தான் குறிப்பிடுகிறார். பூதம் பாட புரிந்து நட்டம் புவனி எய்த்து ஆடவள்ளீர் என்ற அந்த விளிம்பு நிலை என்று கூறுவார்கள். விழித்தல் பெருமானை அழைக்கக்கூடிய ஒரு ஆடவள்ளீர் தீதியாக ஏழிசையே நித்தராகி சித்தர் சூழ வேதம் மோதி திரிவாதென்ன வேலை சூழ் வெண்கா ஈசரே என்று வேதம் வைதிக சமயத்தின் மிக முக்கியமானதாக வேதம் இருக்கிறது. ஆரங்கம் நால்வேதம் ஆனாய்தாமி என நமக்கு அருளாளர்கள் மிக தெளிவாக தெரிவிக்கிறார்கள். அவ்வாறு வேதமும் இருக்க, இத்தம் 7 இசையாகின தமிழிசையும் இருக்க, பெருமான் சித்தர்கள் சூழ சித்தர் சூழ் வேதி மொழிந்திரிந்தார் என்று குறிப்பிடுகிறார். சித்தர்கள் என்பது மன அளவில் பக்குவம் அடைந்தவர்களே இங்கு சித்தர்களாக குறிப்பிடப்படுகிறார். சூழ் வெண்காடரே என்று மிக அழகாக நமக்கு இந்த பதிகம் அமைந்திருக்க காண்கிறோம். இப்படியாக இந்த பதிகங்களில் இந்த
பெருமானினுடைய சிறப்பு குறிப்பிடப்படுகிறது. அது தவிர்த்து நமக்கு மிக முக்கியமாக இத்தலத்தினுடைய விழாக்கள், இந்திர விழா என்பது நமக்கு முன்பே சிவத்திரு நிஷாந்த் அவர்கள் குறிப்பிட்டது போல் முக்கியமான ஒரு விழாவாக இந்த இந்திர விழா என்பது அமைந்திருக்கிறது. மற்ற இடங்களில் பிரம்மோற்சவம் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. இந்த பிரம்மோற்சவம் என்பதற்கு 2 விதமான சொல் விளக்கங்களும் சமயத்திலே இருக்கின்றன. ஒன்று, முக்கியமான உற்சவத்தை பிரம்மோற்சவம், ஏனென்றால் 12 மாதமும் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப உற்சவங்கள் என்பது நடைபெற்று கொண்டே இருக்கும். பௌர்ணமி அடிப்படையாக வைத்து, அல்லது திதிகளை அடிப்படையாக வைத்து, அல்லது நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து இவ்வாறு விழாக்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். அதனை ஒத்து இங்கேயும் பல விழாக்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக இங்கு வைகாசி அமாவாசையில் சிவப்பிரியர் என்பவருக்காக வெள்ளியானைக்கு மோட்சம் கொடுத்தது இங்க மணிகர்ணிகை தீர்த்தக்கரையில் நடைபெறக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. அதே போல் ஆடியில், முன்பே சொன்னது போல், ஆடியில் அந்த பட்டினத்தடிகளுக்கு சிவதீட்சைன்னு சொல்லக்கூடிய அந்த உடையவர் பெட்டகமாக பெருமான் கைவந்து சேர்ந்த அந்த அற்புத திருவிழா நடைபெறுகிறதை காண்கிறோம். அதுபோல் நடராஜ பெருமானுக்குரிய எல்லா விழாக்களும் நடைபெறுகின்றன. கார்த்திகை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அபிஷேகம் அகோரமூர்த்திக்கு நடைபெறுகிறது, தனுர்பாச மூர்த்திக்கு நடைபெறுகிறது. இங்கு மிக முக்கியமாக மாசியில் தான் இந்த இந்திர பெருவிழா என்பது நடைபெறுகிறது. எப்பொழுது நடைபெறுகிறது என்றால், நமக்கு இந்திர பெருவிழா வளர்பிறை துவாதசி புனர்பூச நட்சத்திரத்தன்று கொடியேற்றமாகி இந்த விழா நடைபெறுகிறது. விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக இந்த பூத வாகனத்தில் பெருமான் புறப்படக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெறுகிறது. இந்த ஸ்வேதகேது என்பவருக்காக அனுக்கிரகம் செய்வதற்காக பெருமான் பூத வாகனத்தில் புறப்பட்டு அனுக்கிரகம் செய்கிறார். பூதம் என்பது பெருமான் அனைத்து விதமானவற்றுக்கும் பூதப்படையானே என்பது பெருமானுடைய படைகளில் மிக உகந்ததாக இந்த பூதப்படை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். திருக்கடவுரை ஒத்தே இங்கு காலனை பெருமான் சங்கரித்தார் என்று பார்க்கிறோம். காலன் இங்கும் அந்த ஸ்வேதகேது என்பவருக்காக அந்த காலனை மீண்டும் ஒரு முறை பெருமான் கண்டித்த நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். அதே போல் பௌர்ணமி திதியில் சுவாமி எழுந்தருளுக்கு பூர நட்சத்திரத்தில் அகோரமூர்த்தி எழுந்தருளி இங்கு மருத்துவாசுரனை சங்கரிக்கக்கூடிய நிகழ்வும் இன்றளவும் விழாவினுடைய அந்த மாசி விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக நடைபெறுகிறது. அப்போது தட்சிணாமூர்த்தியிடமிருந்து தன்னுடைய அந்த சூலாயுதத்தை பெறக்கூடிய நிகழ்வும் நடைபெறுகிறது என்று பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முக்கிய நிகழ்வாக மதங்க மகரிஷி இத்தலத்தில் தவம் இருந்து அன்னை பராசக்தி தோன்றி தன்னுடைய தன்மையுடைய மாதங்கியை மதங்க மகரிஷியுடைய மகளாக தோன்றி பெருமான் அவரை இத்தலத்தில் திருமணம் செய்து கொண்டார் என்றும் நமக்கு சில புராண செய்திகள் கிடைக்கின்றது. ஆனால் இங்கு திருக்கல்யாண விழா 7ஆம் நாள் திருக்கல்யாண விழாவும் பூப்பல்லக்கும் நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி நடராஜ பெருமான் எழுந்தருளி தீர்த்தம் கொடுத்தல் பல ஆலயங்களில், பல பழைய ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஒரு மரபாக நடராஜ பெருமான் எழுந்தருளி தீர்த்தம் கொடுக்கக்கூடிய விழாவானது நடைபெறுகிறது. பிறகு விரையாட்சி உற்சவம் என இங்கு பல நடைபெறுகிறது. ஒரு செவி வழி செய்தியாக ஞானசம்பந்த பெருமான் இங்கு வந்தபோது இத்தலம் முழுவதுமாக சிவலிங்கமாகவும் பெருமானுடைய திருமேனியாகவும் திருநீராகவும் இருக்க அதை கண்டு பெருமான் அச்சம் கொண்டார் என்றும் அதனை அம்மை அதனை தன்னுடைய இடுப்பிலே தூக்கி ஒரு குழந்தை அணைத்து அந்த அச்சத்தை நீக்குவது போல் உமையம்மை நீக்கினாள் என்பதும் ஒரு செவிவழி செய்தியாக இருக்கிறது. இடுக்கியம்மன் என்று ஒரு சன்னதியும் அங்கு இருக்க நாம் காண்கிறோம் என்று பார்க்கிறோம். தென்காசி வட்டாரத்தில் இசக்கியம்மன் என்றும் ஒரு அம்பிகையினுடைய வழிபாடு நிலவு இதுவும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இது ஒரு செவிவழி செய்தி என்ற அளவில் நாம் கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். சிறுத்தொண்ட நாயனான் அந்த திருவெண்காட்டு நங்கையினுடைய அவதார தலமாகவும் இந்த தலம் இருக்கிறது. மேலும் காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய பீடாதிபதியினுடைய ஒரு அனுஷ்டானமும் இங்கு இருக்கிறது. அது தவிர திருவாவூர்துறை ஆதீனம் அவர்களினுடைய ஒரு அனுஷ்டானமாக இங்கு பல குருமார்களினுடைய தோற்றமும் நடைபெற்று இருக்கிறது என்று பார்க்கிறோம். பல கல்வெட்டுகள் இந்த தலத்தில் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். இவ்வாறு பல சிறப்புகள் மிக்க ஒரு தலமாக இந்த தலம் திகழ்கிறது என்று பார்க்கிறோம். பெருமான் அச்சம் கொள்கின்ற வடிவம் ஏன் தோன்ற வேண்டும் என்கின்ற கேள்வி பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இங்கு பயம் என்பது தவறு செய்பவர்களுக்கு மட்டும்தானே தவிர்த்து மற்ற யாருக்கும் கிடையாது. பொதுவாகவே சிவ வழிபாட்டை மேற்கொள்பவர்களை பயமூட்டுவதற்கு என அச்சுறுத்துவதற்கு என சிலர் இங்கு செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள்.
வீட்டில் சிவலிங்கம் வைக்கக்கூடாது, வீட்டில் நடராஜர் வைக்கக்கூடாது என கூறிக்கொண்டு ஒரு கும்பல் பலகாலமாக இங்கே திரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் தான் இத்தகைய மூர்த்தங்களை காண்டு அச்சுற வேண்டுமே தவிர்த்து நாம் அச்சுற வேண்டியதே இல்லை. ஏனென்றால் பெருமான் தரித்திருப்பது அனைத்தும், பெருமான் கொள்ளக்கூடிய கோலம் அனைத்தும் அடியார் அன்பாக கொண்டு கண்டு குறுகி பக்தி மேற்கொள்ள வேண்டிய உருவம் தான். இங்கு எதற்கும் பயமில்லை, நாம் எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பில்லி சூனியம் கிரகங்கள், புத கிரகணத்தை குறித்து கூட சிவத்திரு நிஷாந்த் அவர்கள் மிக விரிவாக குறிப்பிட்டார். ஆனால் நாலென்சையும் இணைதான் செய்யும் என்று நமக்கு அருணகிரிநாத பெருமானும் குறிப்பிடுகிறார். ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வருவதற்கு முன்பாக நாவுக்கரசு பெருமான் கூறுகிறார், இந்த நாளும் கோலும் சரியில்லை, நீங்க பிறகு செல்லலாம் என்று கூறும்போது சூழலை புரிந்து கொண்டு ஞானசம்பந்த பெருமான் அடியாரை ஒரு நாளும் நாளும் கோலும் ஒன்றும் செய்யாது, நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று மிக அழகாக நமக்கு கோளறு பதிகத்தையும் ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளி இருக்கிறார். அதனால் அகோரமூர்த்தி என்பது யார் தவறு செய்கிறார்களோ அவரை தண்டிக்கக்கூடிய மூர்த்தி. பருந்தாசுரனையும் கூட அவர் தண்டிக்கவில்லை. எவ்வாறு செந்திலாண்டவ பெருமான் வாஸ்தவத்திலே சூரனினுடைய குணத்தை மட்டுமே அழித்து தனக்கு அருகிலே வைத்து கொண்டாரோ, அதே போல் அனுக்கிரகமாக தான் அந்த தந்தையினுடைய குணம்தானே சேய்க்கும் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட திருவெண்காட்டு திருத்தலத்திலும் பருந்தாசுரனை அழிக்காமல் அவனுடைய குணத்தை மட்டுமே அழித்து நமக்கு பெருமான் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இங்கு வருபவர்கள் எந்தெந்த பொருளை நாடி வருகிறார்களோ அவரவர் தன்மைக்கேற்ப அந்த அருளை தருவார்கள். ஏனால் இங்க புதத்தலம் என்று அழைக்கப்பட்டாலும் புதனும் பெருமானை வழிபடதான் இந்த திருத்தலத்திற்கு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நவக்கிரக தலங்கள் ஏதோ நவக்கிரகங்கள் மூலஸ்தானத்திலிருந்து இருப்பதாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். அவ்வாறு கிடையாது. நவக்கிரக தலங்கள் என்று தனித்து கூறுவதற்கு என்று ஒன்றும் கிடையாது. அனைத்தும் சிவாலயம்தான். இந்த சிவாலயத்தில் தனி சன்னதியாக இருப்பார்கள். பொதுவாக சிவாலயத்தில் நவக்கிரகம் ஒன்றாக வைக்கக்கூடிய மரபே எப்போது வந்தது என்பது ஒரு கேள்விக்குரியதுதான். தனித்தனித்து தனியாக காட்சி தருதல் என்பது மரபு. அந்த மரபுக்கு ஏற்பதான் இங்கு புதனும் அமைந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் நம் பெருமானை அனைத்தையும் நீக்க வல்லார். அதனால் பெருமானை நம்பி நாம் இந்த தலத்தலுக்கு வந்து அகோரமூர்த்தியாக இந்த மூர்த்தியை தரிசிக்க வேண்டிய மூர்த்தி, எங்கும் இல்லாத மூர்த்தி. மூலவரே அத்தகைய அழகாக அந்த திருமேனி காண 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 கண்கோடி வேண்டும். அத்தனை அழகான மூர்த்தி. அவருடைய அந்த ஒவ்வொரு அங்கங்களும் அப்படி உயிரோட்டமான பெருமானை எழுந்தருளி அப்போ ஒரு நடக்கும் பொழுது ஆங்கிலத்தில் கூறுவார்கள், ஒரு போட்டோ எப்படி எடுத்தா எப்படி இருக்கும் அந்தனை ஒத்து மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி. உற்சவ மூர்த்தியும் மிக சிறப்பாக இருப்பார். நடராஜ பெருமானும் மிக அழகாக இருப்பார். இப்படி பெருமானை கண்ணார கண்டு மனதார நாம் பாடுவதற்கும் பரவுவதற்கும் ஒரு ஏத்த திருத்தலம். சைவ பெருமக்கள் அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு திருத்தலம். நம்முடைய எவ்வாறு அந்த முக்குளங்கள் அமைந்திருக்கிறதோ அதுபோல் நம்முடைய முக்குணங்களையும் நீக்க வல்லவராக ஆணவம் கண்மம் மாயை என்பதை அவரது பாதத்தில் வைத்து அவர் அதனை அழித்து விடுவார். நம்முடைய பக்தியை மாலையாக சூடி நம்மை ஏற்றுக்கொள்வார் என்று கூறி இந்த அளவிலே இந்த நேரலையை நிறைவு செய்கிறோம். இப்போது நீங்கள் காண்பது அந்த அகோரமூர்த்தியினுடைய ரூபமாக நாம் பார்க்கிறோம். அண்ணா அவர்கள் அதை மிக அழகாக வரைந்திருக்கிறார்கள். கீழே மேலே நடராஜ பெருமானினுடைய திருவுருவம் அமைந்திருக்க காண்கிறோம். சபை முழுமையாக வரைய இயலாது, அதற்கான நேரம் இல்லை என்பதால் நடராஜமூர்த்தியையும் சுயம்புலிங்கமாக வெண்காட்டீச பெருமானையும் அண்ணா அவர்கள் ஒரு பக்கம் வெண்காட்டீசரும் ஒரு பக்கம் நடராஜமூர்த்தியும் இந்த தலத்தின் சிறப்பு மூர்த்தியாக இருக்க அகோரமூர்த்தியும் வரைந்திருக்கிறார். கீழே நமக்கு மிக அழகாக பெருமானினுடைய திருவடி, அந்த திருவடிக்கு கீழேயே முக்குள நீர் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் கூட இந்த முக்குள நீராக கண்ணகியை நீராட சொன்ன ஒரு நீராக இது இருக்கலாம் என்றும் சிலர் கருதுகிறார்கள். அப்படி அழைக்கப்படக்கூடிய அந்த முக்குள நீர் ஞான சம்பந்தராலும் சேக்கலார் பெருமானாலும் இங்கு வந்த அடியார்களாலும் பாடல் பெற்ற ஒரு தீர்த்தமாக இந்த முக்குள நீர் என்பது இருக்கிறது. அந்த முக்குள நீரையும் அண்ணா அவர்கள் ஓவியத்தில் வரைந்து காட்டியிருக்கிறார். எல்லாம் அல்ல இந்த வெண்காட்டீசர் உடைய அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த நேரலையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவடியும் வணங்கி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மேலும் இதுபோல் பல்வேறு நிகழ்வுகள் நம்முடைய வரைகலையுடன் உரை தமிழில் நிகழ உள்ளது. அடுத்தடுத்து நமக்கு இந்த மாதம் முழுதும் பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் இதனை போலே அனைவரும் இணைந்த அடியார் பெருமக்கள் பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டு அழகாக ஓவியம் தந்த அண்ணா அவர்களுக்கும் நன்றி கூறி
சிறப்பான ஒரு உரையை தலபுராணம் குறித்து ஒரு மிக நீண்ட அருமையான உரையை வழங்கிய நண்பர் சிவ திரு நிஷாந்த் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரூரா, தியாகேசா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர்.